Lifestyle. Hi, Hi friends, எல்லாருக்கும் good morning. welcome to Mary's Lifestyle. எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Day in my life. ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன், லஞ்ச் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் டின்னர்லாம் எடுக்க முடிஞ்சா எடுப்பேன். இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காலையிலேயும் டீ எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு மணி 8 இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்ட்டு இட்லி ஊற்றிட்டு இருக்கேன். இந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மட்டும் தடவிட்டு துணியெல்லாம் போடாமல் டைரெக்டாக இட்லி ஊற்றுறது. ஒரு 3 பிளேட் இருக்கும். அதனால் நமக்கு ஈஸியாக இட்லி ஊற்றி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ இட்லி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். இது ஸ்பூனை நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா இட்லி ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ சாதனை சுண்டைக்காய் குழம்பு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் சுண்டைக்காயெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. நான் அதே டைமில் குக்கர் வச்சிடலாம் அப்படின்ட்டு எலக்ட்ரிக் குக்கரில் தான் வச்சிட்ருக்கேன். என்னோடய குக்கர் சரியாக விசில் வர மாட்டேங்குது. அதனால நான் இந்த இதில் குக்கர் வச்சுட்டேன். அப்புறம் நான் வாழைக்காய் மீன் வறுவல் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காயெல்லாம் நம்ம தோல் சீவிட்டு அதை நம்ம மீன் வறுவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் இப்போ வாழைக்காய் மீன் வறுவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வாழைக்காயை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வாழைக்காய் நல்லா வெந்தனையும் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் போட்ட பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ நான் சுண்டைக்காய் குழம்புக்காக தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம சுண்டைக்காய் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து சுண்டைக்காயை வந்து ஏற்கனவே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதில் ஆயில் விட்டுட்டு சுண்டைக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருங்கின வர்ற அளவுக்கு நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கணும் இது. இப்போ நான் வந்து ஒரு 10-15 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு 5-6 தேங்காய் துண்டுகளை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நிறைய இடத்துலங்க காஸ்ட்டாக நிறைய போட்டுவிட்டா சட்னி கிடையாது, சட்னி அப்புறம் வந்து வதக்கி வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி $2,000 years later. பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறைச்சிச்சு. ஸோ மாம்பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
டேஸ்ட்டாக சரி வேணா இந்த காரக்காட்டில் டேஸ்ட் இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றியாச்சு. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன். சுண்டைக்காய் போட்டப்பியா குடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சுண்டைக்காயை போடலாம். நல்லாவே கொதி வந்துருக்கு பாருங்க, வச்சு வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வச்சது தான் வந்து லேட் ஆகும். பட் எந்த அளவுக்கு நம்ம லேட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறம் வந்து சுண்டைக்காய் குழம்பு, நேற்று வச்ச ரசம், மாம்பழம், அப்புறம் வந்து வாழைக்காய் மீன் வறுவல். இதாங்க. அப்புறம் லஞ்செல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்டு டைம் வந்து இப்போ 4:30 ஆகிடுச்சு. ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாம். சூப்பராக டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம் எல்லோரும் சேர்ந்து. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடியில் இருக்கோம். மாடியில் வந்து இப்போ வந்து பூ பறிக்க போகிறோம். பறிக்கலாம் வாங்க. அம்மா வராங்க பாரு. எங்கள் அம்மா. அம்மா ஹாய் சொல்லு. ஸோ இந்த செடியில் தான் வந்து படிக்க போகிறோம். ஸோ ஒன்று படிச்சுட்டு படிக்கலாம். கிட்ட வரட்டா என்ன? ஹாய் சதனா. ஹாய். இங்கே பாருங்கள் செம்ம வாசம் அடிக்குது. எங்களுக்கு வாசம் அடிக்காதே. இது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தன முல்லை, அப்புறம் வாழைப்பூ முல்லை, அப்புறம் நிறையா பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பூத்துருக்கு. எப்போவுமே பூத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பூ. இங்கெல்லாம் நிறைய மொட்டு வச்சுட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த பூ வந்து நீங்களும் வீட்டில் வைக்க. காலையில் நாங்கள் வீடியோவில் 2 பேரும் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பூ கூட இதிலேருந்து பறிச்சது தான். அவ்வளோ பூ பூக்குது. ஸோ இந்த மாதிரி பூவெல்லாம் பறித்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாமிக்கோ இல்லை நமக்கும் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு லட்சணமாக ஒரு லட்சம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி பூ வச்சுக்கிறது வீட்டுக்கு நல்லது. ஸோ
பறித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாதனா மற்றும் உங்கள் சகோதரி மேரி. பாய். பாய் கைஸ்.